சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோடைய தலைவர் 173 திரைப்படம். இந்த படத்தை கமல்ஹாசன் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரஜினிகாந்த் லீட் ரோலில் நடிக்கிறாரு. இந்த படத்துடைய ப்ரோமோ சமீபத்தில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையரான ஒரு டெய்லராக நடிக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ஹாலிவுட் படமான அவுட்ஃபிட், இந்த அவுட்ஃபிட் படத்துடைய ரீமேக் தான் இந்த தலைவர் 173 இப்படின்ற கான்ட்ரவர்சியும் இப்போ இணையத்தில் போய்கொண்டு தான் இருக்குது. ஆனால் இன்னுமே படக்குழு எதையும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஆரம்பத்தில் இந்த படத்தை பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் எடுக்க போகிறாரு, ஏறக்குறைய உறுதியாகி விட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. கடைசி நேரத்தில் டிராகன் படத்தை எடுத்த அஸ்வந்த் மாரிமுத்து தான் இந்த படத்தை எடுக்க போகிறதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி தான், அதாவது டான் படத்தை எடுத்த சிபி சக்கரவர்த்தி தான் எடுக்க போகிறாருன்னு யாரும் எதிர்பார்க்காத விதமாக அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளிவந்தது. ரசிகர்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அதாவது ஒரே ஒரு படம் தான் இது வரைக்கும் சிபி சக்கரவர்த்தி எடுத்திருக்காரு, டான் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் வச்சு 100 கோடி ரூபாயை கலெக்ஷன் செஞ்ச இந்த டான் படத்தை தொடர்ந்து பல வருஷமாக படங்கள் எடுக்காமல் இருந்தார். மீண்டும் சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் விட்டிருந்தார். அதை தொடர்ந்து திடீரென்று ரஜினியை சந்தித்து கதை சொல்லியிருக்காரு. ரஜினிக்குமே இந்த கதை பிடிச்சு போகவே கமர்ஷியலாக இருக்கிறதுனால ரஜினி இந்த படத்துக்கு ஓகே சொன்னதாக சொல்லப்படுகிறது. இது ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். எல்லாரும் மிக பெரும் டைரக்டர்ஸ் கூட தான் ரஜினி பயணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. ஆனால் இளம் தலைமையினரோடு பயணிச்சுட்டு வராரு ரஜினி. அதை தொடர்ந்து தலைவர் 173 திரைப்படம் இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக உருவாக போகுது. எப்பயும் ஆக்ஷனுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிற படத்தை விட்டுட்டு தொடர்ந்து ஃபீல் குட் மூவியாக ரஜினிகாந்த் படத்தில் நடிக்க ஆசைப்படுறாரு. அதனால் இதில் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எனவும் காமெடி சீன்ஸ் அதிகமாக இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. மேலும் கமல்ஹாசன் ரஜினி 2 பேரும் இணைந்து நடிக்க போகிற படம் என்னாச்சு? கண்டிப்பாக கமல்ஹாசனும் ரஜினியும் இணைந்து நடிக்க மாட்டாங்க அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. கமல்ஹாசனோட ப்ரொடக்ஷனில் ரஜினி நடிக்கிறது மட்டும்தான் உறுதி, மீதி எதுவுமே உறுதியான தகவல் கிடையாது. அதனால் கமல் ரஜினி சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கிற படத்தை எடுக்க தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவிலே ஆள் கிடையாது. அதனால் தலைவர் 173 படம் தான் தற்போதைக்கு ரஜினி கையில் இருக்கிற ப்ராஜெக்ட். கூடிய விரைவில் இதை பற்றின முழு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளிவரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.